மெய்யழகு மாதிரியே எனக்கும் சைக்கிளோட நிறைய மெமரிஸ் இருக்குது. எங்கள் வீட்லேயும் ஒரு ஹெர்குலிஸோட பெரிய சைக்கிள் இருந்துச்சு. அது அப்பாவோட கடையோட பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையில் 7-7:30 மணிக்கு வீட்டிலேருந்து போனேன். ஈவினிங் 6:30 7 o'clock தான் அது வீட்டுக்கே வரும். அதுக்கப்புறம் அத்தை வீட்டுக்கு போனால் மாமாவோட சைக்கிள், அது அவர் எப்போ லீவில் இருக்காரோ அதுதான் ஃப்ரீயாக இருக்கும். அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு சைக்கிளே ஓட்ட கற்றுக்கிட்டேன். க்ராஸ் பட்லிங் பண்ணி அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அத்தை கொடுக்குற 2 ரூபாவில் ஹவர்லி ஒரு சைக்கிள் ரெண்டுக்கு எடுப்போம். பிடிச்ச சைக்கிள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ வேணும்னாலும் ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சைக்கிள் வாங்கினான். அன்னையிலேருந்து சைக்கிளிங்னு ஈவினிங் நாங்கள் ஒரு டைம் ஒதுக்கிடுவோம். 4-5 பேர் இருப்போம். அவங்க டேனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட் ஓகே வச்சுருப்போம். அது வரைக்கும் தான் போகணும், திருப்பி வரணும். அங்கே தான் கொஞ்சம் பேரெல்லாம் சைக்கிளே ஓட்டி கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் 2 சைக்கிள்லாம் வாங்கணும். அதெல்லாம் மேட்ரு. கடைசியில் அந்த ஷாப்பு ரன் பண்ணல, அதை அப்படியே விட்டாச்சு. அந்த சைக்கிள் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்ல, பாவமாக காலையில் போயிட்டு ஈவினிங் வர சைக்கிள், அது எங்கள் கைக்கே வந்துச்சு. நாங்கள் அந்த சைக்கிள் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஓட்ட ஆரம்பித்தோம். இது ஃபெயிட்டுன்னு சொல்கிறதா, இல்லை இந்த யூனிவர்ஸ் நம்ம ஒன்று ஆசைப்பட்டால் எவ்வளோ டிலே ஆனாலும் அது நம்மளே கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்கிறதா?